வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், தாவேகாவோட கூடாரம் காலியாகிறது, விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த சிக்கல், அதிமுகவோட கூட்டணியில் எல்லா கட்சிகளுமே வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக கூட்டணியில் இன்னும் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, காங்கிரஸ்க்கு 3 தொகுதியில் இன்னும் பார்க்க முடியல, எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி புலம்பல், திருமாவர்களுடைய புலம்பல் கேட்டுட்ருக்கு. ஆதவ அர்ஜுனா முதல்வர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவ்வளோ நெருக்கடி நேரத்திலேயே முதல்வர் அந்த வேலையை செய்கிறாரா? பேச இருக்கும். அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு தானே ஒரு பட்டம் கொடுக்க தயாராக இருக்கார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நான் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, பொன்ராஜ் அவர்கள் அந்த தாவேகாவுடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களை, பெண் ஆதரவாளர்களை தவறான வார்த்தைகள் மூலமாக சித்தரித்து பேசினது நமக்கு தெரியும். அவர் அப்துல் கலாம் அவர்களுடைய பிஏவாக இருந்தவர். நிறைய ஆலோசகர்னு சொல்லிக்கிறாருங்க அவர். பிஏ பிரசிடென்ட் ஹவுஸில் உதவியாளர். நானே கூட ஆலோசகர் தான் நினச்சிட்டு இருந்தேன். உதவியாளர் பிரசிடென்ட் ஹவுஸில் அவர் பேர் அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்து பணியாற்றியவர். நம்ம எல்லாருமே அவரை பார்த்து வியந்து, ஐயோ பரவாயில்ல, கலாம் கூட இருக்காருயா, கலாம் கூட இருக்காருங்கிற மாதிரி விஷயங்களை பேசியிருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களும் அவர் செய்திருக்கிறாரு. அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு திமுகவோட ஊதுகுழல் போல பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பெண்களை தவறாக பேசினது எப்படி பார்க்குறீங்க? உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவோன்னு ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாடியிருப்பார். என்னம்மா ராணி பொன்னான மேனி. அதில் நீங்கள் பெரிய மனிதர், இந்தியாவே மகாத்மா காந்திக்கு பிறகு அழுத ஒரே மனிதர் அப்துல் கலாம். ஆமாம், இந்தியாவே அழுது. வேறு யாருக்கும் நான் பார்க்கல. இந்திரா காந்தி கூட இருந்தது, அந்தளவுக்கு இல்லை. கலாமுக்கு இந்தியாவில் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் அழுதாங்க. அது காரணம் அவருடைய செயல். மரங்கள் நடுறது, குழந்தைகள். இது நேருக்கு பிறகு குழந்தைகள் மேலே அவ்வளோ ஒரு இதுவாக இருந்த ஒரு தலைவர். அதே மாதிரி ஒரு ஸ்பீச்சோடய அவர் இறந்து போன இடம். அவர் என்ன குழந்தைகளோடு இது பண்ணும்போது தான் அவர் இறந்து போகிறார். அப்போ அந்த கலாமுக்கு உதவியாளன்றப்போ பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். எல்லோரும் அப்படி தான் அவரை பார்த்தோம். நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் எங்கள் பத்திரிகை அரசாங்கம் சார்பாக, கலாமுக்கு இசையஞ்சலின்னு. அதுக்கு பங்கேற்கிறதுக்கு பொருத்தமான ஆள்னா இவர் தானே. இவரை இண்டூவில் இருக்கிற இப்போ அசிஸ்டன்ட் எடிட்டர் இருக்கார் விஜயகுமார் சார், அவர் நண்பர். அப்புறம் அவர் கூப்பிட்டு வந்தார். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மரியாதையாக நடந்த நிகழ்ச்சி இசையஞ்சலின்னு. கிட்டத்தட்ட 100 மிருதங்கம், 100 இது நாதஸ்வரம்லாம் வச்சு யாரும் அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணல. அன்னைக்கு நாங்கள் பண்ணதான், அப்போ யாரும் பண்ணல. பீச்சில் பண்ணோம். அதுக்கு அவர் கலந்துக்கிட்டார். பாலகிருஷ்ணன், கோவை கமிஷனர் பாலகிருஷ்ணன், இன்னும் பல அதிகாரிகள், கங்கைமரன் அவர் கலந்துக்கிட்டார். தானே கலந்துக்கிட்டார். அவரை நம்ம கூப்பிடவே இல்லை. இப்படி ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சு அவர் பெருசாக பாராட்டினார். ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் அவ்வளோ மதிச்ச ஆள். பார்ப்பதற்கு சினிமா நடிகர் மாதிரி இருப்பார். பார்த்தோன்னே சில பேரை பிடிச்சி போகும். அதனால தான் நான் சொன்னேன், உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்ல. பார்த்தோன்னே சில பேரை பிடிச்சி போயிடும். இவங்களோட நம்ம நட்பு வச்சுக்க முடியுமான்னு இவங்குவோம். சில பேரை பார்த்தோன்னே நமக்கு ஒட்ட மாட்டோம், என்னடா அப்படி இருக்கான்ற மாதிரி. ஆனால் அவன் நல்லவனாக இருப்பான், ரொம்ப மனிதாபிமானம், பெருந்தன்மையான மனிதனாக இருப்பான். பழக தான் தெரியும். இது உளவியல். ஒரு இடத்துல 2 பேர் போகிறாங்க, ஒருத்தர் நல்லா பர்சனாலிட்டியாக இருக்காங்க, ஒருத்தர் சாதாரணமாக இருக்கான்னா பர்சனாலிட்டியாக இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே கொடுப்போம். நீங்கள் நான் உட்பட. சைக்காலஜி. அழகு அப்படின்றதுக்கு என்ன அழகு அதுனா நடத்தை தான் அழகு. ஆனால் இதெல்லாம் பேசிக்கிட்டே நம்ம எதை பார்ப்போன்னா, ஒரு 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை நல்லா க்யூட்டாக இருக்குது, இன்னொரு குழந்தை கொஞ்சம் கருப்பாக ஒரு மாதிரி இருக்குதுன்னா க்யூட்டாகிற குழந்தை தான் நம்ம கொஞ்சுவோம். இது மனித இயற்கை எல்லாத்துக்குமே, பெண்கள் முதற்கொண்டு எல்லாமே. அப்போது இவர் அந்த ஒரு இதுவும் உண்டு. எல்லாருமே பாட்டு மதிக்கக்கூடிய ஒரு இது. வந்தார். கலாம் மறைவுக்கு பிறகு அங்கே இருந்தார், இங்கே இருந்தார், ரஜினிகிட்ட போனார், ரஜினிக்கு ஆதரவாக பேசினார். அப்போவே இவருடைய மரியாதை குறைந்தது. நாங்களா இவர் இப்படி இருக்காருன்னு நான் யோசித்தேன். ஏன்னா நாங்களே ரஜினி ரசிகர், எங்களுக்கு தெரியாது என்ன பெருசாக இதுன்னு. அது மாதிரி கமல் சார் கட்சி ஆரம்பிச்சு அங்கேயும் போனேன், அங்கே வேற போனார். அப்போவே புரிஞ்சு போச்சு இவர் இந்த உலகத்தில் இல்லை, இவர் பப்ளிசிட்டியை விரும்புகிறாரு. எங்கேயாவது பதவி கிடைக்குமா, ஒரு இடத்துல உட்காரலாமான்னு. அப்புறம் கமலை விட்டு வெளியே வந்தார், அப்படியே சுற்றி இருந்தார். அரசியல் விமர்சகராக மாறி போயிட்டார். அதுதானே ஆச்சரியம். மாறினோன்னா
நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே இவர் நண்பர்ன்ற முறையில் எல்லா எடிட்டர்ஸுக்குமே நண்பர்ன்ற முறையில் எல்லா இதுலையும் உங்களை உட்கார வச்சாங்க. தப்பே கிடையாது. அது நீங்கள் உங்கள் கருத்தை சாதாரணமாக எடுத்து வைக்கலாம். இவர் போக போக திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து அது கூட தப்பு கிடையாது. இப்போ பாலச்சந்திரன் பேசுகிறாரு, அவர் திமுக ஆதரவு நிலைப்பாடு தான், ரிட்டையர்ட் ஐஏஎஸ், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவர் யாரையும் திட்டமாட்டார், எதிரில் இருக்கவங்கள ஆமாம் விமர்சனம் வைப்பார், அவள் தான். ரெண்டாவது அவங்க கத்தி பேசுனாங்கன்னா அப்படியே அமைதியாயிடுவார். ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமிலாம் ஒருமையில் பேசுகிற அளவுலாம் போச்சு. அப்போ என்னாச்சு, ஒரு தடவை கோவை சத்தியன்னு இவரை வச்சு செஞ்சு விட்டார். அப்போ இருக்கா? ஆமாம், பயங்கர ஃபேமஸ். அது தேவையா? நீங்கள் கரெக்டாக விவாதம் பண்ணியிருந்தீங்கன்னா கோவை சத்தியன்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய விவாதமாக இருந்திருக்கும். நீங்கள் எந்த ஆயுதம் எடுக்கிறீங்களோ அந்த ஆயுதத்தை அவர் எடுப்பார். நீங்கள் இப்போ வேறு பொருள் எடுத்தீங்கன்னா அவர் வேறு பொருள் எடுப்பார். அப்போ நீங்கள் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணணும். நீலாம் யார் நீ முதல்ல நீ என்ன தெரியும் எங்கள் தலைவரை பற்றி அப்படின்ற லெவல் போயிடுச்சு. நீ வா போன்ற மாதிரி போய், அதனால் இதுக்குன்னே டிபேட்டுக்கு நம்ம போகிறதே கிடையாது. எதுக்கு மரியாதை கற்றுக்கணும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர் அதுலேயும் ஆச்சு. போகிற போக்கில் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு வகையான இன்டலெக்சுவலாக டிஎம்கேவுடைய வெற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன்ல. ஆமாம், பாஜக எதிர்ப்புன்றதை வச்சுக்கிட்டே மற்றவங்கள நீங்கள் பாஜக அதே பேசுங்கன்னு போகிற போக்கில் இவங்க டிஎம்கேக்கு முட்டு கொடுப்பாளர்களாக மாறணும். இதுதான் திமுகவுடைய வெற்றி. இப்படி தான் அந்த 5 வருஷத்தில் அவங்க ஆட்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. மீடியா எல்லாத்துலேயுமே அரசியல் விமர்சகர்கள், பொது நோக்காளர்கள், ரிட்டையர்டு ஐஏஎஸ், இந்த மாதிரி ஒட்டுமொத்தத்தில் திமுக கூட அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இவங்க வெளியில் பார்க்கறதுக்கு அரசியல் அது இதுங்க. இப்படிப்பட்டவர் நீங்கள் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். விஜய் நடிகர் ஆரம்பத்தில் அவர் வரும்போது அவ்வளோ கேவலமாக பேசினாங்க. நான் அன்னைக்கு கூட நான் என்ன சொன்னேன், வரட்டுங்க. ஆமாம், யார் வரணும் வரக்கூடாதுன்னு நீங்கள் தீர்மானிக்கணும், மக்கள் தீர்மானிக்கணும், அவருடைய அரசியல் தீர்மானிக்கும். அதனால் வரட்டும், அவர் அரசியலை பார்ப்போம். அவ்வளோ ஆதரிச்சு பேசும்போது ரொம்ப சந்தோஷம் ரசிகர்கள்லாம். அப்புறமா வந்தா பிறகு பார்த்தா பால்வாடி, தெளிவாக தெரியுது, சுயநலவாதி, திட்டமிடல் இல்லாதவர், தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணுவார். தனக்கு பிடிச்சவர்கள் தகுதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர்களே கட்சிக்குள்ளே பயன்படுத்துவார். அதனால் கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சி தலைவர்களை சங்கடம் ஆனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார், ஒரே ட்ரெஸ். ஆமாம், இப்படிப்பட்டவர்ன்றப்போ நம்ம விமர்சனம் வைக்க ஆரம்பித்தோம். இவருடைய சுயநலத்துடைய உச்சகட்டம் தான் புஷி ஆனந்தை கொண்டு வந்து கட்சியில் பொதுச்செயலராக போட்டது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, புஷி ஆனந்த் கட்சியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. ஆனால் அரசியல் ரீதியாக, அமைப்பு ரீதியாக அவருக்கு ஒன்றும் தெரியல. அது கட்சி அதை அனுபவிக்க ஆரம்பிச்சது. இது விமர்சனம் பண்ணும்போது கோவம் வந்து திட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதில் அந்த ரசிகர்களை அவர்கள் பாவம் குழந்தைகள். ஆமாம், அவன் வந்து சினிமாவில் பார்க்குறான், பிடிக்குது, அவன் பேசுகிறான். அதில் சில பேர் பேசுகிறவங்களே திட்டுவான். இப்போ என்னெல்லாம் கூட திட்டுவான்னு வச்சுங்களேன். அது குழந்தைகள், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவர்களே அரசியல் படுத்துறதுக்கான எந்த வேலையும் விஜய் செய்யலை. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மீடியாக்காரனுங்க கேட்குறது 50 தலைவர்களை சொல்லு, கொள்கை சொல்லுங்க. அங்கே போய் கேட்டால் மைக்கே இருக்காது, நீயே இருக்க மாட்டேன். எங்க திமுக கூட்டங்களில் போய் கேட்பியா? ஆமாம், அங்கேயே 50 தலைவர் இருந்தாங்களா, அவங்க கேளு. இல்லை, அவங்க கட்சியோட முக்கியமான கோட்பாடு என்னங்க, இந்த கடமை கண்ணிய கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியுமா கேளு. எப்போ கட்சி திராவிடம்னா என்ன தெரியுமா? திராவிடம்னா எங்கே இருக்குது? திராவிடம் கொரட்டூரில் இருக்குதா? எங்கே இருக்குது? கோவளத்தில் இருக்குதா? கேட்கணும்ல. அங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்னொன்று இவங்கள தன்னா அறிவாலே நினச்சிக்குவாங்க. ஆமாம், திருப்பிக்கிட்டு கேட்டால் கண்டமாயிடுவாங்க. அந்த பசங்களுக்கு சினிமா பார்த்து அப்படி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அந்த குணத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு இந்த கேள்விலாம் கேட்டு அதை வைரலாக்கி தற்குறிகள் அப்படின்னு இவர்களே பேர் வைக்கிறாங்க. உலகத்தில் தற்குறின்னு யாருமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் அதில் இருப்பீங்க, எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. அதுக்காக நான் தற்குறியா? எனக்கு தெரிஞ்சதில் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதுக்காக நீங்கள் தற்குறியா? அவங்க அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலை. அவங்க வாழ்க்கைக்கு வேண்டிய விஷயங்களை கவனம் செலுத்தலை. அதுக்கு இந்த சமுதாயமும் காரணம், இந்த கவர்மெண்ட்டும் காரணம். அவர்களை குடிக்க வச்சு அவர்களுக்கு அந்த இதை கொடுக்காம எல்லாம் எந்த வித அடிப்படை அவங்கள டெவலப் பண்ணுற வேலை செய்யாமல் அதை மீறியும் தமிழ்நாடு இன்னைக்கு கல்வி வளர்ச்சியில் வேறு லெவலில் இருக்கு வச்சுக்கோங்க. இதுதான் இப்படி பேசல. இவர் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார், பொன்ராஜ். அதே மாதிரி டிபேட்டுகளில் இவர் கேவலமாக பேசுவார். இவர் இந்த லட்சுமி சுப்பிரமணியன் ஒரு அம்மா இருக்குது. நீங்கள் திமுகவை ஆதரிங்க, தப்பு கிடையாது. நீங்கள் ஏன் திமுக ஆதரிங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல.
நீங்கள் ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் தரக்குறைவாக பேசுறது, கிண்டல் அடிக்கிறது, தற்கூறிகள்ன்ற வார்த்தை அவங்களும் அதே மாதிரி ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர் மெத்த படித்தவர், பெரிய பத்திரிகையில் இருந்தார், அதெல்லாம் ஓகே. அதுக்காக நீங்கள் இவங்கள போய் தற்கூறிகள் எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு கட்சியோ ஒரு கட்சி தலைவரோ அந்த கொள்கையோ அவங்க பண்ற தவறோ பத்தி விமர்சனம் பண்றது வேற கதை. அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவங்கள வந்து தேடி வரக்கூடிய இவங்களை போய் விமர்சனம் பண்றா. அப்படி பார்த்தா திமுகவோட கூட்டத்துல எல்லா கூட்டத்திலயும் பந்தல பிடிச்சி தொங்குறானுங்க, சாப்பாடு பிரச்சனை இருக்கு, தண்ணீர் இருக்கும். அது அப்ப அவங்கள போய் சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த சமுதாய காலகட்டத்தில் இளைஞர்கள் இப்ப 60கள்லாம் இளைஞர்கள் தேடி தேடி படிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு இதுதான் ஒரு செட்டு அதை தேராமலும் தான், இல்லாட்டி எப்படி டிஎம்கே வந்திருக்கும். அப்போ அதுக்கு அடுத்த சமுதாயம் வரும்போது இந்த மாதிரி இப்போ நவீன வரவுகள் வரும்பொழுது மூளையுடைய செயல்திறனே மேம்போக்கா போகும்ல, அதுவே குறையுதுன்ற ஒரு ஆய்வு சொல்லுது. ஏன்னா பயன்பாடு இப்போ ஸ்கூலில் நீங்கள் இப்போ 12 எவ்வளோ, 12 144 பட்டுன்னு சொல்லுவோம். 10 எவ்வளோ 80, 5 30, 6 36, 8 56 இப்படி வந்துடும். ஏன்னா மனப்பாடம் நம்ம இது வாய்ப்பாடு படிச்சு. இன்றைக்கி இருக்கிற பசங்களை கேளுங்க, 8 எவ்வளோ சொல்லுங்கனுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் உட்காந்து கால்குலேட்டரில் கூட்டி சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி சிஸ்டம் வந்து மாறி போச்சு. இது போக போக ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நமக்கு தேடலுக்கான கருவிகள் இருக்குது, ஆனால் தேட மாட்டேங்கிறோம். அந்த காலத்தில் தேடலுக்கான கருவியே இல்லை, புத்தகம் தான் படிக்கணும், லைப்ரரியில் போய் தான் எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி தேடலுக்கான கருவி கையிலே இருக்கு. ஆனால் நம்ம எதை தேடுறோம்னா ரீல்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கோம். அது நீங்கள் அதை வேணால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை போய் விஜய் பாருங்கள், நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு விஜய். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ இவர் நியாயப்படி அங்கே தான் போயிருக்கணும். ரஜினி, கமல், விஜய் ஆனால் நடுவில் கொக்கி போட்டு இழுத்துட்டாங்க திமுகவில். அதனால் இவர் வந்து அவங்களுக்கு ஒரு நடிகர் இருக்காரு, யார், உதயநிதி. அந்த ஆங்கிள் நீங்கள் ஆங்கிள் எப்படி பார்க்கணும்? இவங்க திராவிடர்ல. ஆமாம், நீங்கள் வேற பார்வையில் பார்க்குறீங்க. திராவிட பார்வையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உதயநிதி, ஒரு கல் ஒரு கண்ணாடி. அப்போ இவர் திமுக ஆதரவு விடுங்க. ஏன் அவ்வளோ கேவலமாக பேசுறீங்க? நான் இதுதான் இவங்கள்டெல்லாம் வருத்தப்படுறது. அந்த அம்மா கூட நான் அப்படி தான் பேசுவேன், நீங்கள் மூளையை வளர்த்துட்டு வாங்கன்றாங்க. மூளையை வளர்க்குறதுக்கு எதாவது அளவுகோல் இருக்கா? இந்த லெவல் வந்தோன்னா இங்கே வாங்கன்றதுக்கு இல்லை, அதுக்கு டீச்சிங் கொடுக்குறீங்களா? அது தெரிஞ்சால் நாங்கள் வேற மாதிரி இருப்போம்ல. அதனால் இது எல்லாமே தவறு. ரஜினி ரசிகர் மேலே எதுக்கு நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க? சாரி, விஜய் ரசிகர் மேலே. விஜய் உடைய அரசியலை விமர்சனம் பண்ணுங்க. ஆமாம், விஜய் ரசிகர்கள் இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு நீயும் காரணம், நானும் காரணம். ஏன்னா இந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் நம்ம அப்படி வச்சிருக்கோம் தான் அர்த்தம். இந்த ஒரு அம்மா நேற்று ஆடிச்சே பிரின்சிபல் மேடையில், அந்த மாதிரி பிரின்சிபால் இருக்கிற ஸ்கூலில் எப்படி நீங்கள் அந்த மாணவர்கள் வந்து வேற லெவலுக்கு போவாங்க? அவங்களுக்கு எப்படி பெரிய தேச தலைவர்களை பற்றி தெரியும்? இல்லைன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஏன்னா பார்க்குறீங்க. இப்போ நம்முடைய முதல்வரே வந்து வைப்பு வித்து போலி போடலையா? நம்ம ஏன் அவ்வளோ தூரம் ஒரு பிரின்சிபலையும் காயப்படுத்தணும்? நம்ம முதல்வரே இருக்காரு, இவர் சொல்லக்கூடிய அளவில் உதாரணம். நான் ஏன் பிரின்சிபல் சொல்கிறேன்னா, நீங்கள் இளம் பருவ குழந்தைகள் வந்து அவங்கள்ட்ட தான் இருப்பாங்க. அங்கே வைப்பு தேவைப்படுதுண்ணே, இங்கே வைப்பு இதை கூட இருக்காது. நீங்களும் நானும் எனக்கு என்ன அனுபவம் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே. நல்ல வாத்தியார் நம்மளை ஒரு திருப்பி விட்டுருப்பாங்க. எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த வாத்தியார் விஜய் பற்றியே பேசிக்கிட்டு அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடித்தாருன்னா நான் அப்போவே கண்டமாயிருப்போம் அன்னைக்கு. இதுக்குன்னு வச்சிங்கன்னா இது ஒன்று. ரெண்டாவது, பெரிய பெரிய கல்லூரிகளில் மாணவிகளை இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸில் கூட்டு வராங்களா இல்லையா? அங்கே அந்த குழந்தைகள் தப்பா, அந்த ஆசிரியர்கள் தப்பா? நம்ம சமுதாயம் தான் தப்பு பண்ணுது. நல்ல நல்ல அறிஞர்களை, பட்டிமன்றம் பேசுகிறவங்கள, நல்ல இலக்கியம் பேசுகிறவங்கள, அரசியல் திறனாய்வாளர்களை கூப்பிட்டு பேச வச்ச காலம் போய் ஞான சூன்யமாக அவன் போடுற வீடியோவில் அவனுக்கே பிரச்சனை வந்துடும். அப்படிப்பட்ட ஆட்களை பேஜ் இருக்குன்றதுக்காக கூப்பிட்டு வராங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது அவங்களுக்கு? முதல்ல இல்லை, இவங்க சார்பாக இல்லை, ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரு ஒரு குழந்தை விஷயத்தில், குழந்தை டெலிவரி விஷயத்தில் மாட்டும் போது இவங்க பேரை சொல்லி தானே தப்பிக்கிற லெவலில் அவங்க போயிருக்காப்புல. அப்போ நீங்கள் பண்ணாத விஷயமா? நீங்கள் என்னன்னு தெரியல, அவன் காணாமல் போய் அமைதியாகிறான்னு தெரியல. இவர் இதை கண்டிக்கிறேன்னு இந்த மாதிரி தன்மை இருக்குல்ல, இதை யாருமே விமர்சனம் பண்ணாமல் தான் கூடிக்கிட்டே போனதுடைய விளைவு தான் நேற்று அந்த வார்த்தை பேசினது. எனக்கு என்ன வருத்தம்னா, இவரை நம்ம எல்லோரும் பெருமையாக ஒரு இதாக பார்க்குறோம். சரி, இவர் என்ன திமுக ஆதரவாளர் மாதிரி போயிட்டாரு, அந்த வருத்தம் இருந்தது. ஆனால் மரியாதை குறைவு நமக்கு இல்லை, இப்படி இருக்காரு அப்படின்னு. நேற்று பேசினப்போ சுத்தமாக மரியாதை போயிடுச்சு. ஏன்னா
ஒரு பெரும்பாலான பெண் சமுதாயத்தையே இவர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. நமக்கு பயன்படுத்த இஷ்டம் இல்லை. அந்த வார்த்தையோட இன்னொரு வார்த்தை என்னன்னு தெரியும்ல? மோசமானது இல்லைண்ணே. அது சொல்லாம இதை சொல்றாரு. சொல்றாரு. எப்படி சொல்லுவீங்க? விஜய் இல்ல நான் கேட்கிறேன்னு, அவரு சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல அந்த தொழிலுக்கு என்ன அனுமதி இருக்கா? நீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்லலாமா? நீங்க குழந்தைகளை அறிவியல் பூர்வமாக கொண்டு வந்த மகா தலைவனுடைய இதா இருந்து உதவியாளராக இருந்தவங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு விஜயுடைய ரசிகை, அந்த குழந்தைக்கு ஏதோ தெரில, அது அந்த வார்த்தையை சொல்லிச்சு. ஒரு பொண்ணு தானே சொல்லிச்சு. ஆமா. நீங்கள் எப்படி பொதுமைப்படுத்துவீங்க? கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். நல்ல குடும்பத்தில் பிறந்தன்றாரு. அது என்ன நல்ல குடும்பம்? ரெண்டாவது பேசுறாருங்க. ஆமா. முத தடவை கூட வாய் தவறி வந்துச்சுன்னா, வாய் தவறி வரல, 4-5 இடத்துல சொல்றாரு, அழுத்தி சொல்றாரு. இன்னொன்று இவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த சமூக ஊடகங்கள் யூடியூப்களுடைய ஆங்கர்கள் தங்களுடைய பேஜுக்காக பரபரப்புக்காக உங்களை பயன்படுத்த பார்ப்பார்கள். நீங்கள் எடுத்த உடனே ஒரு அடி அடிச்சிங்கன்னா, ஓ இவர்கிட்ட அது நடக்காதுன்ட்டு வாழை சுட்டிக்கிட்டு ஒழுங்காக கேள்வி கேட்பாங்க. நீங்கள் விட்டீங்கன்னா எனக்கு என்னன்னு பண்ணுவாங்க, உங்களை கொண்டு போய் முட்டு சந்தில் நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தப்பட்டதுடைய இதுதான் விளைவு. உணர்ச்சி வசப்பட்டு ஒழுக்கு 5 தடவை நீங்கள் சொல்கிறீங்க. அதற்கு பிறகு ஏபிபி நாடுலேருந்து ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்க இவர் ஆணவமாக பதில் சொல்கிறார். நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்றாரு. அது என்ன நல்ல குடும்பம்? நான் கேட்குறேன், ஏதாவது வரைமுறை வச்சுருக்கீங்களா? வசதி வச்சு சொல்கிறீங்களா? எதை வச்சு சொல்கிறீங்க? சமூகத்தை வச்சு சொல்கிறீங்களா? மதத்தை வச்சு சொல்கிறீங்களா? இல்லை அந்த செக்டார் பிரிப்பாங்களே, குடிசை பகுதி, மத்தியதர பகுதி, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா? எது நல்ல குடும்பம்? எப்படி? இந்த வார்த்தையே தப்பு இல்லை. தப்பு. அதுவும் யார்கிட்ட இருந்தீங்க? இல்லை, நமக்கு என்ன ஒரு மனசு கஷ்டம்னா, இனிமே வந்து அவர் வந்து அப்துல் கலாம் அவருடைய உதவியாளர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாது. பொன்ராஜ் திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி பொன்ராஜ் அவர்கள். இல்லைண்ணே, இப்போ ஒரு விஷயம் அவர் பேசுறத வச்சுக்கிறோம்ண்ணே, ஒருவேளை அவர் திமுக ஆதரவாளர் இல்லாமல் மற்ற இதுக்கு மாறினார்னா இவர் பாடு என்ன ஆகும்? இவங்க போட்டு கிழிக்கிற கிளி, ஊபிஎஸ் 200 ஊபிஎஸ் கிழிக்கிற கிளி என்னத்துக்கு ஆகும்? உங்கள்கிட்ட அங்கேருந்து படிக்கிறதா அல்லது நீங்கள் அங்கே மாற்றி படிச்சுக்கிட்டீங்களா எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இது சம்மந்தமாக நம்ம கண்டிச்சு போட்டால் வராத ஊபிஸ்லாம் வரான். அதில் பிரபல ஊபிஸ் இருப்பான்ல, ஆமாம், அந்த ஊபிஸ்லாம் வரான். அவ்வளோ கோபமாக வரானுங்க. என்னடா தப்பு பண்ணிட்டோம், டே அவன் பேசுகிற தப்பு தானே சொல்கிறோம். இல்லை வருத்தம் தெரிவிக்கிறார். நான் வருத்தம் தெரிவிக்கும் போது சொல்லுவேன், யார் மனசா வருத்தப்பட்டா அவங்களுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். வருத்தம் தெரிவிக்கலன்னு என்கிட்ட கீழே சண்டை போடுறானுங்க. அவன் எப்போ மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு விஜய் ரசிகர்கள். அவன் எப்போ மன்னிப்பு கேட்டான்? இருந்தாலும் உங்களுக்கு யாருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது என்ன? அதில் எங்களுக்கு ஒன்றும் நீ வரவேலாம், நீ போ உன் வேலையை பார்த்துட்டு போ, இதை வச்சு எங்கள்கிட்ட ஒட்டலான்னு பாக்குடே. நான் நினைச்சேன்னா நாளைக்கே போய் பேசி பண்ண முடியும். எப்பவுமே அடிமைகளை விட எதிரியா இருக்கிறவனை மதிப்பாங்க. ஆமா மதிப்பாங்க. இது தேவையா? இது நான் விமர்சனம் தான் வச்சுட்டு நேற்று அவங்க தலைவர்களே கூப்பிட்டு கடுமையா இது பண்ணேன். ஆமா, என்னங்க இந்த மாதிரி நடக்குதுன்னா, இல்லை சார் நான் வந்து எடுக்க போறேன். ஏங்க ஊர் ஊரா புகார் கொடுக்க சொல்லுங்க பெண்களை வச்சு, அதை பண்ணுங்க முதல்ல அப்படின்னு. ஏன்னா அது இவர் வருவான்னு எதிர்பார்க்கல. அப்புறம் இவரே வந்து பண்ணோம்னா நேஷனல் லெவலில் போயிடுச்சு. அவன் எம்என்எம் லீட்டர்னு சொல்கிறான். நேஷனல் சேனல். கமலஹாசா நீங்கள் தான் பார்த்துக்கணும். பாவம், அந்த கட்சி பேர் தான் இருக்கு, யார் லீடர் தெரியல. அந்த அவர் கட்சியில் யாருன்னு என்னைக்காவது அவர் அந்த இது கூட்டத்தில் இருந்தாரா? எம்என்எம் லீடர்னுங்கிறானுங்க நேஷனல் மீடியாவில். அங்கேயும் கோத்துட்டான், இங்கேயும் கோத்துட்டான். இவனுங்க இப்போ எங்க ஆள்லாம் கிடையாது, திமுக ஆளே கிடையாது. நீனா அப்படி இப்படி. அவர் வந்து ரஜினி ஆளு, வலதுசாரியா. ஏய் அவர் 2017 ரஜினி ஆளு. ரஜினி போயிட்டாரு, நடிகை போயிட்டாரு. அப்புறம் அவர் கமலஹாசன் கட்சிக்கு வந்தாரு. அங்க இருந்து இப்ப கமலஹாசன் கட்சியே இங்க இருக்கு, அறிவாலயத்துக்குள்ள. அவர் என்ன பண்ண முடியும்? அதனால அந்த கம்பெனில இருந்து பல பேர் பல விதமா இருக்காங்க. மகேந்திரன், அந்த பத்மபிரியா, இவங்க எல்லாம் கட்சிக்குள்ள இருக்காங்க. இவர் கட்சியோட இருக்காரு. இப்ப அந்த மக்கள் நீதி கம்பெனி இவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு 0% ப்ராஃபிட்ல போயின்னு. ஆமா, ஷேர் வந்து 0%. ஆனா ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஓட்டுனுங்கிறாங்க. இவரு பொன்ராஜ். எனக்கே அன்னைக்கே நம்ம இந்த விஷயத்தை பேச நினைச்சேன். அரசியலுங்கிறது கடமைங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. கடமை தவறுனவர் எப்படின்னா தியாகி அவர். அவரு நான் கடமை தவறினாரு. இப்ப நான் தேர்தலில் போட்டி போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற விஷயம், அவர் கட்சி சார்ந்த ஆட்கள் இப்ப வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே தேர்தலுக்காக வேலை பார்க்கணும்னு இருப்பாங்க. தனி சின்ன வாங்கி அவர் ஏன் தியாகி சொல்றாங்க தெரியுமா? மானம், மரியாதை, சுயகௌரவம் எல்லாம் போச்சா? ஆமா, அப்ப தியாகி தானே அவரு. இதெல்லாம் இழந்தா தியாகி. ஆமா, வேற ஏங்க உலக நாயகன்
அப்படின்னு ஒரு பெரிய பேர் இருந்தது. ஆமாம், இவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி இவர் நல்லா பேசுவார், நாலேஜபிள் பர்சன் இருந்தது. இவர் அரசியல் வந்து பேச ஆரம்பிச்சோன்னா சே இவ்வளோதானா நீங்கள் அப்படின்ற மாதிரி அது போச்சா. 3வது சுயமரியாதை சார்ட் ஷீட்லாம் வச்சு உடச்சி அடிச்சுலாம் பண்ணார். யாராவது திமுக போனால் கதவுகள் திறந்து இருக்கிறது போகலாம் அப்படின்னாப்புல. யாரும் போலையா நான் போயிடுறேன்னு போயிட்டாரு. அப்போ சுயமரியாதையும் போச்சா. இதெல்லாம் தியாகம் தானே. அவரே தியாகம் பண்ணிட்டார். அதனால தியாகி. ஆனால் ஒரு விஷயம் நம்ம அன்னைக்கு கவனிக்கல. ஒரு திருக்குறள் சொல்லி செருப்பாலாட்சியா மாதிரி அவங்களுக்கு சொல்லிக்கிறாப்புல, நீ என்ன எனக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுக்குறதுன்னா வேணாம், நான் வந்து புண்ணியமே வராது அப்படின்னா கூட தானம் பண்ணுவேன், அந்த மாதிரி நான் பண்ணுறேன் தான் போ அப்படின்னு சொல்லித்தான் அந்த குரலை சொல்லித்தான் அறிக்கை ஆரம்பிச்சிக்கிறேன். இதில் விஜய் அவர்களோட டிஜிபி ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்ததுன்னு ஒரு பக்கம். ஆனால் இதை விஜய் இன்னொரு பக்கம் வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவருடைய ரசிகைகள் அவருடைய தொண்டர்களை பற்றி பேசும்பொழுது கொந்தளித்த விஜய் அவருடைய வாழ்க்கை துணையாக இருக்கவங்கள இதே வந்து அவங்களுடைய வாரியர்ஸ் வந்து அசியமாக பேசும்போது ஏன் கண்டிக்க தவறுறாங்க? அது எப்படி அவங்க வாரியர்ஸ் சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? அவங்க தானே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லைண்ணா. அவங்க வாரியர்ஸ் பேரில் யாராவது பண்ணியிருந்தா? இது எல்லாமே அரசியல் தானே. சரி, அதுக்கு அவர் கண்டிச்சு விஜய் ரசிகர்களே அண்ணியை எப்படி திட்டுறாங்க பாரு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் உருவாகலாம்ல. இதை பாருங்க விஜய் கண்டிக்கல. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இன்றைக்கு இருக்கிறது எல்லாமே உண்மை கிடையாது. இந்த படத்தில் சொல்லுவாங்களா, இருக்கு ஆனால் இல்லை, இருக்கிற மாதிரியே இருக்கு ஆனால் இல்லை. அதுதான். அப்போ நான் அதனால தான் தெம்பாகிறேன். வந்து என்னை திட்டுறான்ல, போய் உள்ள பார்ப்பேன், 110 ஃபாலோவர், ஓ நீ கூலிப்படை இப்படி தான். இன்னைக்கு இப்போ மறுபடியும் ஐடிவிங்க கூலிப்படை இறங்கியிருக்குது. ஆமாம், எலெக்ஷன் நேற்று அவர் போட்டு அடியே நடிச்சிட்டார்ல, யாரு, வேல்முருகன். ஆமாம், தமிழில் குடமுழு கேட்டால் என்னை வந்து திட்டுறீங்களா ஆஃபீஸர், அதுக்கு என்னை முறைச்சிருக்க கூடாது குமார்னு போட்டதுக்கு ஒரு பெரிய இதுன்னு சொல்லிக்கிற ஒருத்தர் வந்து என்னை திட்டுறாரு. எனக்கு திருப்பி திட்ட எவ்வளோ நேரம் ஆகும்? உன் மரியாதை எங்கே போகும்? அதுவும் கடந்து போவோம். ஏன்னா என்னை திட்டினவங்கள நான் கடந்து போனப்போ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட வர்றாருலாம் உண்டு இருக்கும். அதனால் போ, ரஜினி ஃபார்முலா தான் கண்டிப்பான போ, நல்லா இருக்கு. தாவேகா சார்பாக வில்லிவாக்கம் மற்றும் அந்த வட சென்னையில் வந்து கூடாரங்கள் போட்டப்பட்ட கூடாரங்களை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னது வந்து என்னென்னா, முதல்வர் அவர்கள், அந்த குறிப்பிட்ட வார்த்தை, முதல்வர் அவர்களும் நேரடியாக சென்னையில் இருக்கிற எல்லா கல்யாண மண்டப ஓனருக்கும் ஃபோன் போட்டு எப்போ தாவேகாக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாப்புல. எங்களுக்கு ஆஃபீஸ் போட முடியலை அப்படின்னா என்ன, நாங்கள் நேராக வீடு வீடாக வந்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீட்டில் தான் வச்சுக்கிறாங்களா? ஆமாம், இந்த கூடாரம் காலி பண்ணிட்டேங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அனுமதி வாங்காத ஒரு கூடாரம் அப்போ காலி பண்ணுறதுல வந்து திருப்பி மீண்டும் வந்து திமுக மீது பழி சொல்வது எப்படி பார்க்குறீங்க? ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் முதிர்ச்சியின்மையாக நான் பார்க்குறேன். இன்னொன்று சொல்கிறேன், இதெல்லாம் செலவு கணக்கில் எழுதுவாங்க. அது மெயின். ஆளே இல்லைண்ணே, 30 சேர் போட்டிருக்கீங்க, எதுக்கு 30 சேர்? இவர் பெரிய பெரிய தப்பு பண்ணுறாரு. 40 லட்ச ரூபா தான் செலவு. இவர் 5-6 கல்யாண மண்டபத்தை பிடிச்சி வச்சிருக்காரு. அப்புறம் பெரிய அளவில் ஏசி போட்ட அந்த இதை கட்டுறாரு. அந்த இதுக்கே 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கணக்கு எழுதிடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரிலாம் போட்டுருக்கு. அதுக்கெல்லாம் எழுதி அதுக்கு ஒரு 4 பேர் ஊழியர்னு போட்டு எல்லாம் போட்டால் 40 லட்ச ரூபா மொதல் நாளே காலி ஆகிடும். இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. இவருக்கு அது புரியல. 2வது தேர்தல் ஆணையம் நீங்கள் தப்பு இருந்தால் உங்களை எடுக்க தான் சொல்லும். ஆமாம், அவங்களே கூட பழைய ஆட்கள் இருந்த ஒரு இதில் இருந்தால் எடுக்க சொல்லுவாங்க, எடுக்க வைப்பாங்க. நீங்கள் கரெக்டாக இருந்துட்டு போங்கன்றேன். தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கி தான் வைக்கணும் பூத்து போகிறதுலாம். அந்த அடிப்படை தெரியலாம். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு போயிட்டு முதல்வர் அதுன்னா முதல்வர்னு சொல்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் வச்சுருந்தாங்க. ஒரு ஹோட்டலில் வச்சுருந்தார், நுங்கம் பக்கத்தில் உள்ள ஹோட்டல். அதுவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் வந்து ப்ராப்பரான அனுமதி கேட்கல. 29 அனுமதி கேட்டிருந்தாங்க, இதுக்கு ப்ராப்பராக அனுமதி கேட்கல, அதனால தான் ரத்து செய்யப்பட்டிருக்குங்கிற வார்த்தையும் சென்னை மாநகராட்சியோட சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. குமரகுரு அவர்கள் சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறாங்க. அதுக்கும் வந்து போட்டிருக்கு, டயத்துக்கு கரெக்டாக வந்துடணும், எல்லா இடத்துலையும் கரெக்டாக டயத்துக்கு பேசிட்டு போயிடணும் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு மட்டுமே இந்த கண்டிஷன். கரூர் இல்லை, அவங்க கேட்குறது எல்லாருக்கும் அந்த கண்டிஷன் தானே. டயத்துக்கு வரமாட்டீங்களா? அதானே பிரச்சனை. நீங்கள் 10 மணிக்கு இங்கே பேசுகிறோன்னா அங்கே ஜனம் வந்து நின்றோம். ஆமாம், இவர் 9:30 மணிக்கு வீட்டில் வந்து கும்பலை சேர்த்துட்டு கிளப்புவார். அப்படியே ரோட் ஷோ கூப்பிட்டு வருவார். ஏங்க இப்போ எனக்கு ஷூட் லேட்டாகி இப்போ நம்ம லேட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது காரணம் வந்தவங்க 12 மணிக்கு வர்றதுக்கு 11 மணிக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஹெவி டிராஃபிக்கு மாட்டிட்டாங்க. நான் சொன்னேன் தேர்தல் நேரங்க, இனிமேல் அப்படி தான் இருக்கும் பார்த்துக்குங்க. அப்போது இந்த மாதிரி விவகாரத்தில்
இவர் ரோட் ஷோ பண்ணுற பனையூர்லேருந்து ரோட் ஷோ வந்தால் எப்படி இருக்கும்? முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பனையூர்லேருந்து பெரம்பூர் வரைக்கும் ரோட் ஷோ வந்தேன்னா முழு பொழுதுமே முடிஞ்சிருமே. அப்போ தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இல்லை, சேஷன் காலத்துலேருந்தே சொல்லிட்டாங்க பேட்டா ஒழுங்காக இருந்ததுன்னு. அதனால் அந்த டைமுக்கு வந்துருக்கு, நேராக அங்கே வா பண்ணு. ஆனால் பாருங்கள், இந்த வேலை நடக்க தான் செய்யும். கெட்ட பேரை தான் சம்பாதிப்பேன். சென்னையில் ஓட்டே விடாது மாதிரிலாம் பண்ணால். ஏன்னா ஜனங்க அவங்க பிரச்சனை தான் பார்ப்பாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாரு, அவன் பார்க்க வர வைக்கிற, நீ செயற்கையாக கூட்டத்தை உருவாக்குறேன்னா பிரச்சனையாகிடும். இன்னொன்று வாகன ஓட்டிகள் கடுமையான கோபமாகிடுவோம். கண்டிப்பாக. ஆனால் பார்த்து தான் பண்ணணும். அதை பண்ணுறாங்க. இன்னொன்று இந்த வேட்பாளர், அதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை, இவங்களுக்கும் ஜாலியாகிடுச்சு. ஏன்னா வேட்பாளர் இல்லைன்னு சொன்னோம்ல. ஆமாம். மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் முன்ன சுயேட்சையாக போட்டுவிடுவான்ல. இப்போ அவன் பார்க்குறான், எதுக்கு சுயேட்சையா, இங்கே போய் ஜாயின் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ட்டு வர்றவங்களாம் இவங்க வான்றாங்க. காங்கிரஸ்லேருந்து மட்டும் 50க்கும் மேற்பட்டோம். இதில் அதிமுகலேருந்து ஒரு முன்னாள் அமைச்சர், தூத்துக்குடி நாங்குநேர்லேருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ, ஆலங்குளத்துலேருந்து ஒரு முன்னாள் அதிமுக பிரமுகர், இதெல்லாம் நான் சொல்ல அதிமுக. திருப்பத்தூர்லேருந்து ஒருத்தர், ஒரு அதிமுக பிரமுகர், பல்லாவரத்துலேருந்து ஒரு அதிமுக பிரமுகர், பேர்லாம் தெரியும் எனக்கு, சரி சொல்ல வேண்டாம். இவங்க எல்லாம் அங்கே ஜாயின் பண்ணுறதா, அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதாவும் பேச்சு. இதில் என்னன்னா, ஏற்கனவே அங்கே போட்டிருப்பாங்கல்ல. ஆமாம். போதுக்கு தம்பி இப்படி வா, முடிஞ்சது, வாண்ணா கொடுத்துருது. இந்த வேலைக்காக கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டேன், என்னங்க கொடுத்துட்டாங்களா? அப்போத்துலேருந்து பேசினீங்க சார். கொடுத்துட்டாங்க, எவனா அந்த தொகுதியிலேருந்து வந்து சேராமல் இருக்கணும் சார். சேர்ந்துட்டான் வச்சுக்கோங்க, அவனுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. தம்பி வா அப்படி. அதனால ஞாயிற்றுக்கிழமை விஜய் அறிவிக்கிறார்ல, அது வரைக்கும் அன்னைக்கு தான் அவன் அடி. அதுக்கப்புறம் கூட அந்த தொகுதி எவனா வந்தானா அப்புறம் அப்பாடி தான். கண்டிப்பாக. இப்படி ஒரு கட்சியை நடத்தினுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், உண்மையிலே நீ ஜெயிச்சிட்டீங்க, 50 பேர் காங்கிரஸ்லேருந்து வந்து கொடுத்துட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க, 50 பேரும் பேத்துட்டு போக மாட்டான்னு நான் என்ன நிச்சயம் இருக்குது? இல்லை, அவனுக்குள்ள கோஷ்டி சேர்ந்து ஒன்றை பெரிய பவர் இது கேட்குறான். கட்சிக்காரன் சிரிப்பான், பேட்டா என்ன போஸ்ட் ஓட்ட விட்டல, மண்டல காலத்துலேயும் ஓட்டணும், இப்போவும் ஓட்டுறோம், நேற்று வந்தவனுக்கெல்லாம் கொடுக்குற அனுபவி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு அடிமட்டத்தில் இருக்கிறவங்க வேலை செய்ய மாட்டாங்கண்ணா. ஏன்னா இந்த கட்சியில் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 3-4 மாவட்டங்களை பார்க்கும்போது அவங்க மாவட்ட செயலருங்கிறது நட்பு மன்ற தலைவராக இருந்தவங்க தான். அவங்க கூட அவங்களுக்கு இருக்கிற உறவை வந்து இன்னொருத்தருக்கு போய் செய்கிற அளவுக்கு இந்த பசங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு. இப்போ திமுகவில் அவங்க போட்டியிருந்த கூட்டணி கட்சி போட்டிட்டாலே எதுக்கு வேலை செய்யணுங்கிற மாதிரி பார்க்குற ஒரு இடத்துல இந்த பசங்க எல்லாம் ஒருங்கா இருந்தவங்க எப்படி பண்ண மாட்டோம் இல்லைங்க. எல்லா இடத்துலையும் பணம் தாங்க. பணம் அது பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ தர அவரே வரும்போது என்ன சொல்லுவார், ஏன்பா மாவட்டம் அவன் கீழே ஒரு 50 பசங்க 100 பசங்க இருக்காங்க, நீ வந்து எத்தனை பார்த்துரு, அவர் கூப்பிட்டு என்னங்க கூப்பிட்டு வந்துடுங்க, டெய்லி வந்துடுங்க, பார்த்து பண்ணிக்கலாம், இந்தாங்க பிடிங்க, அவர் சந்தோஷமாயிடும். இப்படி தான் கூட்டணி கட்சிகள் எல்லா இடத்துலையுமே ஒர்க்கு. டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கலன்னா வரமாட்டான், போயிட்டே இருக்கிற மாதிரி. அதனால் பணம் தண்ணீராக செலவழி இதெல்லாம் காரணம் தான். நீங்கள் வரதெல்லாம் நான் அப்படியே கொள்கை குன்றுகளா? எதுவுமே கிடையாது. கொள்கை சின்ன கல் கூட கிடையாது. அதனால் இதுதான் நடைமுறை. இது தாவேகாலையும் இருக்கும். தாவேகால இன்னும் கூடுதலாக ஒரு படி மேலே போய் புஷி டாமினேஷன் தனியாக இருக்க போகுது பாருங்க. அது அதுக்கு டேய் என்னடா ராகுல் அப்படி அவன் கூடயே போகிற போல, அண்ணா இல்லைண்ணா பார்த்து பண்ணிக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சது. அந்த மாதிரி இவன் வேட்பாளராதே ஜான் போட்ட ஆளு பார்த்துக்கோ, அவனை ஜெயிக்க வைக்க நம்ம இருக்கிறோம். அண்ணா நாளைக்கு கட்சி இருக்காது, ஆனால் நற்பணி மன்றம் இருக்கும், பார்த்துக்கோ. நீ இருக்க மாட்டேன், எல்லாருக்கும் நீ இருக்க மாட்டேன்னு, அதனால் அண்ணா பார்த்துக்கிறேன்னு வாங்க. இன்னும் சில இடங்கள்ல கட்சியிலேயே சேர்ந்தவங்க, கட்சியிலேயே அந்த பகுதியில் சேர்ந்தவங்க சீட்டு வாங்குறாங்க. மாவட்ட செயலருக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கும் நிறைய பகுதி இருக்கு. இந்த மாதிரி கொடுமைலாம் அந்த கட்சியில் இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் இந்த 20 நாளுக்குள்ளே ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும். கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. அடுத்துண்ணே, இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல நியூஸ்ண்ணே, அது வந்து பெரிதாக பேசப்படாத ஒரு நியூஸ். நம்ம இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலால் வரியை வந்து குறைச்சிருக்காங்க. ஆமாம், பெட்ரோல் டீசலுக்காக. பெட்ரோலுக்கு வந்து 13 ரூபாங்கிறது 10 ரூபா குறைச்சி 3 ரூபா, டீசல் வந்து 0% கொண்டு வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து ஒரு சுமையை வந்து குறைக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து எந்த இடத்துலையுமே பாராட்டுகளோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஃபார் கலால் வரி குறைக்கப்பட்டதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில், அதுவும் இந்த மாதிரி போர் மாதிரி ஒரு நேரத்தில், நமக்கு இத்தனைக்கும் விலைவாசி கூடாத நேரத்தில் இந்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு, திறமையான கவர்மெண்ட் இருந்தால் இது வந்து சாத்தியம். மற்ற நாடுகளெல்லாம் 100 மடங்குலாம் ஏறி இருக்கு, 25 மடங்கு இதில்
ஸ்ரீலங்காவில். பாகிஸ்தானில் 350 ரூபா லிட்டரு, நம்ம ஊர் காசுக்கு 160 ரூபா கிட்ட வருது. பிலிப்பைன்ஸு எமர்ஜென்சி அங்கே படிக்க போன நம்ம ஊர் மெடிக்கல் காலேஜ் பசங்களாம் இன்னைக்கு சாப்பாடு இல்லை. ஆமாம், எங்கேயும் போக முடியல, இந்தியாவுக்கு திரும்ப முடியாதான். அந்த மாதிரி ஏன்னா ஏவியேஷன் கிடையாது, எமர்ஜென்சியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பல நாடுகள் போக்குவரத்தை நிறுத்திட்டான். நிறைய இடங்கள்ல ஃப்ளைட்ஸே கேன்சல் ஆயிருக்குண்ணே. வியட்நாம்லாம் நிறுத்திட்டாங்க. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் பார்த்துங்கன்ட்டான். இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ட போடல. இவங்க ஒன்று கிளப்பி விட்டாங்க அவருக்கா. அவரு கொரோனா காலம் மாதிரி நம்ம தேவைகளை சுருக்கிங்கன்னு சொன்னதை லாக்டவுன் நேற்று முதல்ல ஒரு அறிக்கை விட்டார் பார்த்தீங்களா. நீலாம் என்ன இவ்வளோ நடக்குது, எல்பிஜி என்ன எல்பிஜி எல்லாருக்கும் கிடைச்சின்னு தான் இருக்குது. எல்பிஜி நீங்க கொடுக்க முடியாது, நீங்க வாக்குறுதியில் கொடுத்தீங்க இல்லையா, தேர்தல் வாக்குறுதியில் கடைசியாக போகும்போது செஞ்சுட்டு போகலாமே. ஆமாம், அது கூட செய்ய போயிட்டு நாங்கள் எப்படி பண்ணுவோம் அது கேட்குறாரு. நாங்கள் என்ன உள்துறை வெளியுறவுத்துறை எங்கள் கையிலையா இருக்குது? அடடா, நாங்களா எல்பிஜி இது பண்ணுறோம். இல்லை இந்த உக்ரைன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்களே, அன்னைக்கு மட்டும் வெளியுறவுத்துறை உங்கள்கிட்ட இருந்தது. பஸ் விட்டாங்க, சிவசங்கரை வச்சு இங்கேருந்து பஸ் விட்டாங்க, ஈவியில் போயிட்டு வந்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இந்தியன் கவர்மெண்ட்டு பெட்ரோல் விலை ஏறாமல் இருக்கணும்னா கலால் வரி, பெட்ரோல் மேலே மறைமுகமாக இருக்கணும்னா அந்த வரி அது ஏறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வரி இருந்ததுன்னா அது ஏறிட்டே இருக்கும். இந்த வரியை எடுத்துட்டா அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. கூடிய வரைக்கும் இழுத்து பிடிக்கிறாங்க. இதை வந்துகிட்டே இருக்கு கப்பல். ஆமாம், இல்லை இன்னொரு அயோக்கியத்தனத்தை இஸ்ரேல் பண்ணுறான். ஈரானு நமக்கு உட்பட 5 நாடுக்கு திறந்து விட்டான். அவன் வாலண்டரியாக ஜெய்சங்கரை பாராட்டுறான். பார்த்தீங்களா இன்னைக்கு ஹார்மோஸ் நீரிணை என்பது உனக்கு சொந்தமானது அல்ல, சர்வதேச இதுக்கு சொந்தமானது என்பதை ஈரானிடம் அந்த பணத்தெல்லாம் தர முடியாதுன்னு தெளிவாக இந்தியா சொல்லி இன்னைக்கு அதை வென்றி காட்டிய உலகத்திலேயே சிறந்த இவர் ஜெய்சங்கர். இந்தியா தன்னுடைய வல்லமையை ஈரானிடம் நிலைநாட்டி இருக்கிறது. சண்டை மூட்டி விடுறது. அப்படியா சொன்னேன் நான் எப்பப்பா சொன்னேன். அவன் சொல்கிறான் நீ அவ்வளோ வீர அந்த மாதிரி மூட்டி விடுற வேலையை பண்ணுறாங்க. பாராட்டிருக்காப்புல. ஆமாம், பார்த்தேன், நானும் பார்த்தேன். நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வரோம். இதில் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். ரெண்டாவதுன்னா ஈரான் சைட்லையுமே நமக்கு அவங்க கேட்ட விஷயங்கள், அதாவது அந்த ஜலபந்தர் அந்த போர்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டு தான் அது கொண்டு வரப்பட்டிருக்கு. இது நடந்த விஷயங்கள் ஃபுல்லாகவே தெரியாத அரசியலில் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். பாலிசிஸ், அது கவர்மெண்ட் பாலிசிஸ் நம்ம சொல்ல முடியாது. அரசு பாலிசியை நம்ம பேசணும் அவசியம் கிடையாது இல்லையா. ரெண்டாவதுன்னு ஈரான் பிரச்சனையை பற்றியே பேசிட்டோம். நம்ம அதை நம்ம அப்படி கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு நானே பட்டம் கொடுத்துக்கிறது எப்படின்னு, என்ன ஈரான் சுப்ரீம் லீடர் ஆக்கிட்டாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், ஈரான் மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நான் ஈரான் சுப்ரீம் லீடர், ஆனால் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னாலே மக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் விழுந்து சிரிச்சுவாங்க. ட்ரம்ப் சொன்னால் என்னென்ன சொல்கிறது? இந்த ட்ரம்ப் ஆதரவாளர்களே இதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. ஹிட்லர், நீங்கள் சர்வாதிகாரிகள் மூளை இல்லாதமாக இருப்பாங்க. டிக்டேட்டர் படம் பார்த்தீங்களா? அதில் சர்வாதிகாரிகள் எந்த அளவுக்கு முட்டா பீஸுங்கன்னு சொல்லிட்டு சார்லி சாப்ளின் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆமாம், அதாவது ஒரு இடத்துல ஹிட்லரை முசோலினி சந்திக்கணும். அவர் ஹிட்லர் என்ன பண்ணுவாப்புல, சேரை எடுத்துட சொல்லுவாப்புல. இவ்வளோன்னு மனக்கட்டை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. முசோலினி எப்படி காமிப்பாங்கன்னா, ஒரு ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் டமால் டிமில்னு அவன் ஹாய்ன்ட்டு இவர் சேரில் உட்காந்துருப்பார். அப்படி யார்? ஹிட்லர், சார்லி சாப்ளின் தான். எதிரில் பார்த்தா தரையோட தரையாக இருக்கும். அவன் இப்படி பார்ப்பான். சரின்னு உக்காருவான். உக்காந்தா அவன் இங்கே இருப்பான், அவர் சேரில் அங்கே இருப்பார். இவன் டேபிளில் மூஞ்சி இப்படி இருக்கும். பார்ப்பான், எந்திரிச்சு டேபிள் மேலே ஏறி உக்காந்துக்குவான். உடனே இவர் பார்ப்பார், எதுக்குல வாங்கணும் எஞ்சி நின்றுப்பாப்புல. அப்புறம் இன்னொரு இடத்துல பேச்சுவார்த்தை போவாங்க. பேச்சுவார்த்தையில் ஹிட்லர் முடிவெட்டுன்னு இருப்பார். முசோலினி பக்கத்தில் உட்காருவாப்புல. ஹிட்லர் என்ன பண்ணுவார், 2 சேர் கொஞ்சம் மேலே போயிடும். அவன் என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவான். இப்படியே வாழ்ந்து போயிடுவாங்க அந்த இதுக்கு, கூரைக்கு. அதாவது இவர்கள் எந்த அளவுக்கு அறிவியலிகள், நாட்டையே ஆண்டாலும் இவர்கள் அறிவியலிகள். இவர்கள்ட்ட அது சேம் இதுதான். இது எனக்கு நாடு இப்படி கொடுத்தது அப்படி கொடுத்தது, நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதான் கேட்டார. எனக்கு ஏன் சமாதானத்துக்கான நோபல் பரிசு நான் 8 வாரம் முடிச்சிருக்கேன். இதில் இன்னொரு ஜோக் என்னன்னா, இவர் இப்போ 10 நாள் டைம் கொடுத்துருக்காருல்ல, ஆமாம், நீட்டிச்சிருக்காருல்ல, ஒருத்தர் கிண்டல் அடிச்சிருக்கான். ஹார்மோஸை 48 மணி நேரத்தில் தாக்குவேன் போடு, நீ கொடுக்கலன்னா பண்ணா பண்ணிட்டு போடா, உனக்கு 5 நாள் டைம் கொடுத்துக்கிறேன் போடான்றான். அப்புறம் என்ன, அவன் இங்கிலீஷில் வேறு வார்த்தை போட்டுக்கிறான், அவரை சொல்ல முடியாது. மறுபடியும் நீ கேட்டுக்கொண்டபடி நான் உனக்காக நான் 10 நாள் கொடுத்தேன், நான் எப்போ கேட்டேன் போடா கம்னு அப்படின்னு.
அந்த மாதிரி இவர் இந்த பங்குச்சந்தை நாயகர் தானே அவர். ஆமாம். அதனால 10 நீ நாள் நம்ம மார்க்கெட்டே சொல்லி முடிச்சிட்டாரு. ம் அவரால் முடிஞ்சது இன்னைக்கு என்ன உண்டோ ம் இந்த 2 நாள் ஏதோ ஏறினதை ஒரே நாள்ல முடிக்கிற அளவுக்கு ஒரு முடிச்சு நாள முடிஞ்சது நல்லா செஞ்சுட்டு. பண்ணிட்டடா ஆமா. அப்படின்னு 10ல சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்ப இந்த 10 நாள் இது நல்லா தானே போவோம். 10 நாள் போர் நிறுத்தன்றது நல்லா தானே போவோம் பங்குச்சந்தை. அதுதானே வித்தியாசம். என்னன்னா போறது நமக்கு ருபி வைஸா வந்து நம்மளோட ருபி 94 போயிட்டு ஆமா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க. இந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்து நம்ம நாட்டை சுத்திட்டு இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா உண்மையாக சொல்ல போனா வந்து டாலர் விஷயங்கள்ல வந்து இன்னும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும் மக்களும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன, ரஷ்யா வந்து தன்னோட கோல்டை வந்து 100 கிராமுக்கு மேல எக்ஸ்போர்ட் பண்ண அலௌட் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு புட்டின் ஆர்டர் சைன் பண்ணிட்டார். இது என்னன்னா பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் மணின்னு சொல்லி அக்டோபரில் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பிரிக்ஸ் மணியை அவங்க இது பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணுறதுக்காக டாலருக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக ரஷ்யாவும் சைனாவும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஒரு ஆர்டரை போட்டிருக்காரு. அதனால என்ன ஆகும்? அதனால இப்போ டாலரோட மதிப்பு வந்து ரொம்ப குறையும், டாலரோட தேவைகள் கம்மியாயிரும். நீ அங்கிருந்து எக்ஸ்போர்ட் வந்து இப்போ கோல்டு அவர் பிளாக் பண்ணுறாரு இல்லையா, அவரோட ரஷ்யன் மணியில் பிரிக்ஸ் மணிலே பிளாக் பண்ணுறாரு. அப்போ அது இன்னும் கொஞ்சம் டாலரோட வீக்னஸ் வந்து அதிகமாகும், டாலரோட தேவைகள் வந்து கம்மியாக போயிடும். அப்போ அமெரிக்காவோட டாலர்களுக்கு இன்னைக்கு வந்து ஆப்பு வைக்கிறதுக்கு ரஷ்யாவும் சைனாவும் மறைமுகமா இந்த நேரத்திலேயே இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவருமே அந்த வேலையை பார்த்துட்டாரு. யாரு? சைனாவோட அதிபரும் வந்து க்ரூட் ஆயில் வாங்குற விஷயங்கள் எல்லாமே நான் யான் கொடுத்தா வாங்குவேன், என்னோட மணி கொடுத்து வாங்குவேன்னு சொல்லி இப்போ அவருமே ஆரம்பிச்சிட்டாரு. தைவான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கும் அதை செய்ய சொல்லி கேட்க நீங்க பாருங்களேன், ரொம்ப லேட்டா அமெரிக்காவுக்கு ஆப்பு வரும்ன்றத ட்ரம்ப் ஸ்பீட் பண்றாரு. இப்போ ஒரு ஊருக்குள்ள ஒருத்தன் போயிட்டு இருப்பான், அவனை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. தேவையில்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு அப்புறாணி பையனை போட்டு வம்பிழுத்து அடிச்சு அவன் போட்டு இவனை அடிச்சு புரட்டி போட்டு ஊர் ஃபுல்லாக மரியாதை போயிடும். இதோட இவருடா அப்படின்னு அந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு அமெரிக்காவுடைய. நேற்று அந்த இது பேசணும்ல, ஆப்ரஹாம் லிங்கன் 100 பேலஸ்டிக் அந்த இதெல்லாம் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல இவங்க தடுத்து இது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இது எதுக்கு எச்சரிக்கைன்னா, அரபிக்கடல் நிற்கினா அங்கேயும் நில்லு, தாண்டி உள்ள வந்து அடிப்பேன். அதனால பெருமை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தடுத்து அடிப்படலான தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அடிப்படவும் இல்லை, 100த்தையுமே இவங்க அடிச்சிட்டாங்க. வர்றதெல்லாம் இவங்க அடிச்சிட்டாங்க. நோக்கி போயிட்டு இருக்குண்ணே. ரைட்ண்ணே, நம்ம தமிழ்நாட்டோட இந்த தேர்தல் காலத்துக்கு திருப்பி உள்ள வருவோம். திமுக கூட்டணியிலண்ணே எண்ணிக்கையில பிரச்சனை இருந்துச்சு, ஒருபடியாக முடிச்சு. பொன்ராஜ் விஷயம் மட்டும் நம்மளால சொல்லிடுறேன். ரைட். இப்போ இந்த விவகாரத்தில் விஜய் வழக்கு கொடுத்துருக்காரு, ப்ளஸ்ஸு இப்போ எல்லா பெண்களும் கொடுத்துருக்காங்க. காவல்துறை உண்மையிலே இது பண்ணோன்னா அவர் மேலே கடுமையான பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே விவகாரம் பொதுமைப்படுத்தி பேசுறதுனா கடுமையாக பார்ப்பாங்க. அது வந்து உமன் ஹராஸ்மெண்ட்லேருந்து எல்லா செக்ஷனும் அவர் மேலே வரும். அவர் அதுக்கு தான் MK ஸ்டாலின்னு போட்டு டேக் பண்ணிலாம் போட்டுனுக்கிறாரு. இன்னொருத்தர் புதருக்கு அந்த நேரத்துக்கு ஏன் போனோன்னு மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்கும்போது ஸ்டாலின் கூட நிற்கிற ஃபோட்டோவை தனியாக எதுக்கு இந்த டிபியில் படம் வச்சுப்பான் தெரியுமா, கமிஷனர் கூட இருக்கிற மாதிரி, முதலமைச்சர் கூட, எதுக்கு தெரியுமா? அயோக்கியத்தனம் பண்ணுறவன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டானா பண்ணுறவன் பயப்படுவான், ஐயோ அவங்க கூட அவங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவர் இங்கே அவர் வந்து அவருக்கு டேக் பண்ணுறாரு சிஎம்க்கு. அப்போ பயம் வந்துவிட்டது. கண்டிப்பாக வழக்கு வரும், கோர்ட்டு வச்சு செய்யும். எஸ்வி சேகருக்கு பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? ஆமாம், எஸ்வி சேகருமே பேசியிருக்காருன்னு. அந்த விளாத்திக்குளத்தில் உள்ள பொண்ணு ஏன் புதுதான் சொல்கிறேன், மன்னிப்பு கேட்டாப்புல அப்புறமா. இல்லை, நீங்கள் எல்லாம் பேசுகிறதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு கேட்கறதுல என்ன உங்களுடைய நாகரிகம்? அதுக்கும் வழக்கு கிழக்கு போட்டாங்கன்னா இருக்கு. என்னென்ன நமக்கும் பெண் குழந்தைகள் இருந்தால் எஸ்வி சேகர் மேட்ரு பெருசாக வேண்டியது. இவர் வந்து அதை பெரிய இன்னொரு கோடு பெருசாக போட்டு இவர் எடுத்துனாரு. உனக்கு எனக்கு போட்டி யார் வரலாமா உடனே இவர் பார்த்தா அந்த கேப்பில் நான் அப்படி சொல்லிங்க அப்படி இப்படின்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு. அது வந்து ஆனால் அந்த மாதர் சங்கம்லாம் அன்னைக்கு நயன்தாராக்காக குரல் கொடுத்தாங்களே, இங்கே இப்போ எங்கே போனாங்க? ஒருத்தர் அழகான. அதனால் வரும் காலத்தில் பெரும் சிக்கலை ஒரு பொன்ராஜ் சந்திக்க போகிறார். இது சட்டம். இது முன்னாடி நீங்கள் யார் கூட கூட்டம் வந்தாலும் செல்லாது. கண்டிப்பாக. ரைட்ண்ணே, திமுக கூட்டணியிலண்ணே இந்த எண்ணிக்கை விஷயம் முடிஞ்சு போச்சு. தொகுதியை பார்க்குற விஷயம் சொல்லி சொல்கிறது அண்ணன் அழகா சொல்லிட்டு போனார் செல்வ பிறந்தீங்க அண்ணன். தொகுதியை நாங்கள் கண்டுக்கிட்டோம், இன்னொரு 3 தொகுதி மட்டும் தான் பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. அதில் வந்து என்னென்னா அந்த தென்காசி தொகுதியை வாங்கிட்டாங்களாண்ணே. அங்கே எப்படி தென்காசி வாங்கிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ணன் செல்வ பிறந்தை பெருமையாக பேசிட்டு போனார். அதில் ஜெயிக்கணும்ல, அது வேற கதை. இந்த தொகுதி பிரிப்பிலையும் பயங்கர சண்டைகள். ஏன்னா எனக்கு இந்த சீட்டு வேணும், உனக்கு இந்த சீட். என்ன கொடுமைனால இவங்க கேட்கறதெல்லாம் கூட்டணி கட்சியிலேயே மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. திமுக எதுவும் கேட்ட மாதிரி தெரியல இந்த தொகுதியில். அதான் இவர் சொல்லிட்டாரு, மிக பரந்த கூட்டணி, அதனால் அவங்கவுங்க தொகுதியை மாற்றி கேட்பாங்க, அதனால் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்க தான் செய்யணும்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு விஷயத்தையும் சொல்லி பிரச்சனை போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளைக்கு வேட்பாளர் பட்டியலோ அதுக்கு நல்ல வேட்பாளர் பட்டியலில் திமுக சார்பாக யார் போட்டிடுறாங்க அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வர இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அந்த முகாமில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு?
இன்னைக்கு ஒரு 7-8 ஜோசியர்லாம் வச்சு ஏதோ டைம் கட்டிருக்காங்க போல. ஓ சரிண்ணே. இன்னைக்கு ஈவினிங் ஒரு டீமும் நாளைக்குன்னு ஒரு டீமும். அதில் ஒருத்தர் அதிமுக ஆதரவு ஜோசியர்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் ஏன்னா அவங்க பகுத்தறிவாதிகள்ல. ஆமாம். அதனால் அது பார்த்து நல்ல நேரம் இந்த மாலையா இல்லை நாளை காலையா அப்படின்னு. இன்னைக்கு ராமநவமியா? ஆமாம் ராமநவமி முடிஞ்சிட்டுண்ணே. ராமநவமி முடிஞ்சு தசமி ஆரம்பிச்சிட்டு. தசமியில் நல்லது பண்ணலாமா? அது பண்ண மாட்டாங்கண்ணே. எப்போ 90% பண்ண மாட்டாங்க. ஏடிஎம்கே இது மத்தியானம் வருதுன்னாங்க. அது அதான் 90% பண்ண மாட்டாங்க. இந்த அரசியல் ரீதியாக அதவன ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மாறும். அரசியலுங்கிறது வேற பார்வையில் வரும், தொழிலுங்கிறது வேற பார்வையில் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம வெறும் நாட்டில் மட்டும் பார்க்க மாட்டாங்க. இவங்க ஓர பார்வையெல்லாம் அதில் திமுக பழைய கிளாடிகள் பகுத்தறிவு பயங்கரமாக பகுத்தறிவை நல்லா பயன்படுத்துவாங்க. அதில் திமுகலன்னு ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையுமே நீங்கள் ஓரையை கேட்டிங்கன்னா அழகாக உட்காந்து சொல்லுவான். திராவிடத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அமைச்சர்கள் குளிகை ஓரையெல்லாம் பற்றி தெளிவாக தெரியும். நேற்றுன நம்ம கருணாஸ் அவர் பேசின பேச்சு ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, பாஜக அதிமுகவை தங்கள் சின்னத்தில் நிற்க வச்சு அதிமுகவை விழுங்க பார்க்கறதுங்காப்புல. ஏங்க எல்லாரும் சொல்கிறதானே அவர் சொன்னார். புதுசாக சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்க ஏடிஎம்கே தானே நிற்காங்க, ரெட்டையிலே தானே நிற்கிறாங்க. இவர் எப்படி அவர் சின்னங்கிறாங்க சொல்கிறாரு. அவங்க சொன்னாங்க வெளில போய் சொல்கிறாப்புல. அவள் தான் வேற என்ன, ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்காக இவ்வளோ கத்தலாம். வேற என்ன இவ்வளோ கத்தல் சமூக நீதி கூட்டணி. ஆனால் அது அப்படிப்பட்ட கூட்டணி. நேற்று ஏதோ ஒரு ஜாதி கட்சி போய் சேர்ந்துதாம்மா. ஆமாம், புதுசாக போய் சேர்றாங்க. ஒரு சீட்டாம்மா உங்களுக்கு? அது ஒரு சீட்டு. தமிழ் தேசிய கட்சி காலமெல்லாம் உழைத்த தனி அரசுக்கு தனியாக விட்டாங்க. நேற்று தமிழ் தேசிய கட்சிக்கு கூட்டணி, எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு, இவருக்கு ஒரு சீட்டு. எஸ்டிபி ஏதோ வெளியே போதுன்றாங்க. இல்லை எஸ்டிபிஐ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நன்னிலம் தொகுதி கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஆமாம், நன்னிலம் தொகுதி கொடுத்துட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல. அதே மாதிரி திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டோட வேலைகள் எப்படி போயிட்டு இருக்குண்ணே? போகுது. அவர் இன்னைக்கு உட்காந்து பாண்டிச்சேரி கவலைப்பட்டுக்கிறார். காங்கிரஸ் சார் சொன்னபடி நடக்கவில்லை. இவங்க நடந்துட்டாங்க. ஒரு சீட்டு கொடுக்க சொன்னாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. யாரு? கே பாலகிருஷ்ணன். இப்போ அங்கே போய் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் அழுது எப்படி ஆயிடுச்சு பாருங்க தோழர் நிலைமை. இப்படி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ரைட்ண்ணே. திமுகவோட தேர்தல் அறிக்கை என்னைக்கு வர மாதிரி இருக்குண்ணே? அது இப்போ வரைக்கும் எதுவும் பேசப்படுதா? அக்கா கனிமொழி சுற்றி நேர்கிறாங்க. அவங்க கையில் தான் இருக்குது. அதிமுக காப்பி அடித்து வர மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? 4ஆம் தேதி ஒரு இது தாக்கல் இன்னும் தெரியுமா? தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க போல. லீவ் நாள்லாம் வேட்புமனு தாக்கல் கிடையாது. அதுன்னு அப்படி நான் தெரியல என்ன மாதிரி இன்றைக்கி அந்த விஷயத்தை சொன்னேன். அப்படி அது வேறையா? சரிதான், பேங்க் லீவ் நாள்லாம் கிடையாது. ஏப்ரல் 1 கிடையாது. ஆமாம், ஏப்ரல் 1. ரைட்டு. நம்ம கூட என்ன நினச்சோன்னா ஏப்ரல் 1 தொடங்கினா ஏமாத்துறாங்க, அன்றைக்கே ஏமாத்துறியான்ற மாதிரி பார்ப்போம்னா இது கிடையாது போல். முதல் ஒரு 6ஆம் தேதி, அதுக்கு முன்னாடியே தேர்தல் அறிக்கை விடுவார். இன்னொன்னா அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. பார்த்தா அப்படி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் நேற்றுலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க பாருங்க. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு சேகர் பாபு பேசுனது பார்த்தீங்களா? மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆமாம், நேற்று கொள்கையை வர விட மாட்டோம். மாற்றிட்டார். அப்படி உள்டாவா? உடனே அவர் பேசி முடிச்சு எந்திக்கிறாரு. மறுபடியும் அண்ணா தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னு உட்காந்து மறுபடியும் மும்மொழி கொள்கையை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம், அதை விட இருமொழி கொள்கை விட மாட்டேன்னு நினச்சி போகிறார். அவருக்கு என்ன சொல்லணும் அவருக்கே தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பான அதிமுக கூட்டணி சார்பாக கட்சிகளுக்கெல்லாம் இட ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்கன்னு தொகுதிகளும் என்பது இப்போ தமாக சார்பாக யார் யார் போட்டி போடுறாங்கிற லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுக கட்சி சார்பான வேட்பாளர் பட்டியல் எப்போ வர வாய்ப்பு இருக்கும்? எப்படி போயிட்டு இருக்கு? அதில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு மத்தியானம் வருதுன்னாங்க. நீங்கள் தான் என்னமோ தசமி அதுன்றீங்க. அது அரசியலுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. மத்தியானம் இது வருது, சாயந்தரம் டிஎம்கே இது வருதுன்னாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுதான் அவங்கள பிரித்து கொடுத்துட்டாங்கல்ல. இவருக்கு நம்ம ஏசி சண்முகத்துக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தம் போல். இன்னும் கொஞ்சம் பேர் அதான் சொன்னல 5 பேர் கிடைக்காதவங்களாம் இன்றைக்கி தாவேகா தான் ஃபுல்லாக ஆவ் முடிஞ்சுது. சீட்டு லாவ் போ அப்படின்னு எதுனாலும். அதனால் இதுதான் நடக்குது. ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய இதை நீ வெளியிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேட்பாளர் பட்டியலில் வர வாய்ப்பு இருக்கும். முன்னால் எம்எல்ஏக்களுக்கு இருக்கா? எப்படி நான் புறக்கணிக்கப்படுறது எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கும்? பலருக்கு இருக்குது, சில பேர் இல்லை. தனபால் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். எதனாலண்ணா? வயது முதிப்பு காரணமாவா? அவர் தானே அவினாசி தொகுதி. அவினாசி தொகுதி தான் அவருக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. ரைட், மிக்க நன்றி. உங்கள் நேரத்தையும் கத்தையும்